மகன் மீது வெறுப்பு. என்னால் இதற்கு ஈடு கொடுத்து கொண்டு இனிமேலும் இருக்க முடியாது. இதற்கு ஒரு வழி பண்ணி தான் ஆக வேண்டும், புலம்பினாள் மைதிலி. எனக்கு மட்டும் இதில் சந்தோஷமாவா இருக்கு? நான் இதில் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய்? நீயே இவ்வளோ சலித்து கொண்டால் நான் யாரிடம் போவது? உன்னுடைய பொறுமையால் தான் நான் இவ்வளோ நாள் ஓட்டினேன். நிதானமாக பதிலளித்தான் சிவராமன். இந்த இதமான பதில் மைதிலியை ரொம்பவும் தனிய வைத்தது. ரொம்ப சாரிங்க, நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். செங்கல்பட்டு தாண்டி மையூரில் ஒரு சாமியார் வந்திருக்கிறாராம். நானும் நீங்களும் பார்த்துவிட்டு அப்படியே என் தோழியை பார்த்துவிட்டு வரலாம். அவரை பார்த்துவிட்டு நம் சித்துவை பற்றி ஒரு முடிவு செய்யலாம். சரி, நானும் இன்று அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் சித்துவை பார்த்து கொள்ள ஏற்பாடு செய்து விடுகிறேன். வெள்ளிக்கிழமை வரமாட்டாள். சனிக்கிழமை குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் தான். அத்தை பேருக்கும் அரை நாள் தான் ஆஃபீஸ். அவர்கிட்ட சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். வெள்ளிக்கிழமை மாலை ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கூட்டி வந்து விடுகிறேன். நான் சனிக்கிழமை காலை போய் மாலைக்குள் வந்து விடலாம். சரி, நான் போய் வரேன். சரி, நீ போய் அவனை கவனி. வாசல் கதவை தாளிட்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து சென்றான் சிவராமன். உள்ளே பார்த்தால் மர ஈசி சேரில் கிடந்தான் சித்து. மாமா கையை உயர்த்த முயற்சித்தான். எல்லாம் நேரப்படிதான் துரைக்கு என்று சிடுசுடுப்புடன் முணங்கினாள். இதோ வரேன், சாப்பாடு கொண்டு வரேன் என்று சமையலறைக்குள் சென்றாள். மணி 10:30 தாண்டி இருந்தது. அவளுக்கே பசி தோன்றியது. கணவர் ஏதோ வேலை விஷயமாக இன்னொரு ஆஃபீஸ் செல்ல வேண்டியிருந்ததால் 1 மணி நேரம் லேட்டாக சென்றது நினைவுக்கு வந்தது. பாவம், அவள் உள் மனது வெம்பியது. இன்னும் 2 நாளோ 3 நாளோ ஏனோ அவளை அறியாமல் மனது வேதனைப்பட்டது. வாயிருந்தால் கேட்டிருப்பான். எத்தனை வருஷ பழக்கம்? 9:30 மணிக்கு சிவராமன் கிளம்பியவுடன் 9:35க்கு சித்துக்கு சாப்பாடு. கடந்த 15 வருடமாக தொடர்ந்து நடந்து வந்த ஒன்று. அவசர அவசரமாக உணவு ஊட்டினால் சித்துவுக்கு நடக்கப் போவதை நினைத்து கண்களில் நீர் முட்டியது. சித்து அவள் சந்தோஷத்தையும் அறிவதில்லை, கவலையும் அறிவதில்லை. பசி தீர்ந்தது என்பதற்கு அடையாளமாய் நீர் குடிக்க அவன் கையசைத்தான். தானும் தட்டு போட்டுக்கொண்டு தரையில் அமர்ந்தாள். கண்களிலிருந்து பொலபொலவென்று உருண்டு ஓடிய கண்ணீர் உணவுக்கு உப்பு சத்தை கூட்டியது. வாழ்க்கை இவ்வளோ மோசமானதா? ஒவ்வொருவரின் எண்ணத்தையும் ஆசைகளையும் தூள் தூளாக்குவதுதான் இயற்கையின் விளையாட்டா? தன் வாழ்க்கையில் மட்டும்தான் இவ்வளோ சோதனையா? அவள் பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கும் போது வேலைக்கு போய் ஆணுக்கு சமமாக சம்பாதித்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ திட்டமிட்டிருந்தாள். அப்பாவிற்கு ஒரே பெண் ஆதலால் செல்லம் அதிகம். அத்தை மகன் சிவராமனை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டாள். கல்யாணம் முடிந்ததும் வேலைக்கு சென்றாள். 4 மாதங்கள் தான். பேறு காலத்தில் ஏதோ கோளாறு என்று வேலைக்கு போவது நின்று போனது. குழந்தை பிறந்து சித்து என்று செல்ல பெயரிட்டு தாளாட்டி சீராட்டினாள். குழந்தை வளர்ச்சி சரியில்லை என்று டாக்டர்கள் சொன்னதின் பேரில் வேலைக்கு போயும் வாய்ப்பு நிரந்தரமாக போயிட்டு. கணவனின் வருவாயில் கணிசமான பகுதி குழந்தையின் மருத்துவ செலவுக்கு போயிட்டு. சித்துவுக்கு குழந்தை விளையாட்டுகள் வரவில்லை. 3 வயதாகியும் பேச்சு வரவில்லை. சில குழந்தைகளுக்கு பேச்சு தாமதமாக தான் வரும் என்று சொன்னாலும் எல்லோருக்கும் உள்ளுர குழந்தை பற்றி கவலை இருந்து கொண்டுதான் இருந்தது. 5 வயதாகியும் பேச்சு வரவில்லை. ஏதோ ஒரு சயின்ஸ் பத்திரிகையில் சொந்தத்தில் கல்யாணம் செய்து கொண்டால் மருத்துவ ரீதியாக குழந்தைகளுக்கு சிக்கல் தோன்று என்று போற்றிருந்ததை படித்தாள். கணவனிடம், பெற்றோர்களிடம், உறவினர்கள் எல்லாரும் மேலும் கோபம் வந்தது. கணவனிடம் வெறுப்பை கொட்டினாள். டாக்டர்கள் நிறைய பணம் பறித்தார்கள். கோவில்கள் பிரார்த்தனைகள் லீவுகளை கரைந்தன. நுனி நாக்கு வளர்ச்சி இல்லை என்றார்கள். வியாதி என்றார்கள். பேச்சு வரும் என்றார்கள். ஸ்கூலே என் பையன் முதல் பரிசு, அந்த விளையாட்டில் பரிசு வாங்கினான், பேச்சு போட்டியில் பரிசு வாங்கினான் என்று எல்லா பெருமைப்பட வாய்ப்பே இல்லை என்று உணர்ந்து கொண்டால் இன்னொரு குழந்தை பிறந்தால் சரியாகிவிடு என்று எல்லோரும் சொன்னார்கள், அபிப்பிராயப்பட்டார்கள். ஆனால் அவள் மட்டும் இன்னொரு குழந்தையும் இப்படி பிறந்து விட்டால் நான் அவரையும் கொலை செய்து நானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டினாள். சிவராமன் பயந்தான். அவனுக்கும் அந்த பயம் உண்டு. நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. சிவராமன் தன் அளவுக்கு அதிகமான கனிவான பேச்சுக்களாலும் அன்பாலும் அவளை
ஒரு மாதிரி சமாளித்து வந்தான். சித்துவுக்கு 9 வயது ஆகும்போது கை கால்கள் வலுவிழந்தன. எப்போதும் படுக்கை அவளுக்கு நிரந்தர சோகமாயிற்று. ஆனால் பழகி கொண்டாள். தாய்மை மேலிட்டாள். அருகில் நின்று அழுவாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வெறுப்பு உணர்ச்சிக்கு மேலோங்கியது. அவனுக்கு வேலைக்கு உணவு கொடுப்பதை தவிர அவள் அம்மா ஆனதற்கு வேறு ஒன்று பொறுப்பில்லை. அவளே தீர்மானித்து விட்டாள். ஒரு மர ஈசி சேரில் விசேஷமாக வடிவமைக்கப்பட்டது. அதில் மேலே குழாய்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு வால்வை திறந்தால் அதுவே அவனுக்கு குளியல். அவன் மேல் ஒரு துணி மட்டும் போத்தியிருக்கும். அவன் மலச்சலங்கள் போவதற்கு ஒரு பெரிய குழாய் இணைப்பு வழியே நேராக பாத்ரூமுக்கு செல்லும். உடம்பு வாட வராமல் இருக்க அவ்வப்போது பவுடர் தூவப்பட்டது. சிவராமனால் ஒன்றும் பேச முடியவில்லை. சாதாரணமாக பெத்த அம்மா மட்டும்தான் குழந்தைகளின் குறைகளை பொறுத்து கொள்வாள். தாயன்பு தவிர மற்ற ஏதும் குறைகளை மறைக்கும் தன்மை இல்லை. அந்த அம்மாவுக்கும் அன்பு இல்லை என்றால் வேதனையை பழகிக் கொள்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை. யாரும் பேசுவதற்கு பயந்தார்கள். நீங்கள் 4 நாட்கள் பார்த்து கொள்ளுங்கள், அப்புறம் பேசுங்க. ஒரு சினிமா இல்லை, ட்ராமா இல்லை, கல்யாணம் இல்லை, கார்த்திகை இல்லை. 10 வருஷம் ஆச்சு. இன்னும் எத்தனை வருஷமோ? கொட்டி தீர்த்து விடுவாள். சித்துவுக்கு மன வளர்ச்சி, மூளை வளர்ச்சிகளை விட ஈடுகட்டும் வகையில் உடல் வளர்ச்சி பெற்றிருந்தான். அசாத்திய கணம். அவனுக்கு 9 வயதில் இருந்த பலத்தை பார்த்தவர்கள் இப்போது அவனுக்கு கால் கை விளங்கவில்லை என்றால் நம்ப மாட்டார்கள். 9 வயதில் தானே தட்டாமலே சுற்றுவான். மணிக்கணக்கில் சுற்றுவான். தலை சுற்றாது, வாந்தி வராது. யாரும் அவனை நிறுத்தவும் முடியாது. யாராவது தடுக்க முயற்சித்தால் அவரையும் சேர்த்து சுற்றுவான். அப்படி ஒரு பலம். அவனை தூக்குவதோ சமாளிப்பதோ ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எது எப்படி போனாலும் கால நிற்பதில்லை. அவனுக்கு இப்போது 20 வயது. நாளாக நாளாக மைத்திலி அவன் எதிரியானால் வாழ்க்கையின் சந்தோஷங்களை ஒட்டுமொத்தமாக குலைப்பதற்கு பிறந்தவன் என்று நினைத்தாள். சென்ற வாரம் அவள் காலேஜ் தோழி கமலா வந்தபோதுதான் பிரச்சனை வந்தது. அது நல்ல விதையா விள விதையா இன்னும் அவளுக்கே புரியவில்லை. அவளுக்கே புரியாத விஷயத்தை அதில் தீர்வை எப்படி எவரிடம் எதிர்பார்க்க முடியும்? குழப்பம் அதிகமாகி வருகிறதை தவிர தீர்வுக்கு வழியோ தீர்வின் ஆரம்பமோ எட்டிய வரையில் தெரியவில்லை. வாசலில் காலிங் பெல் மணி அடித்தது. அவள் நினைவலைகள் அருந்தன. எச்சில் கையுடன் கதவை திறந்தாள். கமலா தான். என்னடி கமலா திடீரென்று? நான் மயூரின் பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்காராம், போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். நீயும் கம்பெனி தரியாயா? போடி, எனக்கு வேறு ப்ரோக்ராம் இருக்குது. எனக்கு உன்னை மாதிரி உடனே வர முடியுமா? எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள். அத்தனை ஏற்பாடும் பண்ணிட்டு தான் வரணும். பாய் கமலா, நான் உடனே போகணும். என் கணவர் இந்த மாதிரி சாமியாரே பார்த்ததில்லையாம். சரிடி, பாய். கமலா ஓட்டவும் நடைமாய் சென்றாள். தனக்குள் சிரித்து கொண்டாள் மைத்திலி. சாப்பிட்டு விட்டு ஈஸி சேரில் சாய்ந்து கொண்டாள். விட்ட இடத்திலிருந்து நினைவுகள் தொடங்கின. தோழி கமலாவின் வருகை அவளுக்கு பெருமையாக இருந்தது. அவள் கணவன் அமெரிக்காவில் வேலை பார்க்கும் எக்ஸிக்யூட்டிவ். கை நிறைய சம்பளம். செல்வத்தின் செழுமை அவர்கள் நடை உடைகளில் பிரதிபலித்தது. ஸ்டேட்ஸ்லேருந்து ஏதோ பிரார்த்தனைகள் செலுத்த வந்திருந்தார்கள். அவளது ஆடம்பர சுகபோக வாழ்க்கைகளை விவரிக்க மைத்திலி அதுவரை நிறுத்தி வைத்திருந்த உணர்ச்சிகளை கொட்டினாள். அழுதாள், குமரினாள், சித்துவை காட்டினாள். சித்து தியானத்தில் இருப்பது போல் இருந்தான். அவன் தூங்குகிறானா விழித்திருக்கிறானா யாருக்கும் தெரியாது. கமலா, என்னடி இதை போய் இப்படி சொல்கிற? அமெரிக்காவில் இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. மெர்சி கில்லின்னு சொல்லி ஒரே ஒரு ஊசியை போட்டு விடுவார்கள். நமக்கும் சித்துக்கும் ப்ராப்ளம் இல்லை. நீ ஏன் இத்தனை வருஷம் போராடினு தான் தெரியல. எனக்கும் நீ தெரியப்படுத்தலை. சிவராமன் வந்தவுடன் அவனிடம் விஷயத்தை கூறி அழுதாள். மெர்சி கில்லிங் செய்ய பிடிவாதம் பிடித்தாள். சிவராமனும் ஒன்றும் சொல்ல முடியாமல், ஏதோ எனக்கு ஒன்றும் புரியலை, யாராவது சாமியாரிடம் அல்லது பெரியவர்களிடம் கலந்து பேசி முடிவு செய்வோம். தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான். சிவராமன் வந்து காலிங் பெல் அடித்த போதுதான் கண் விழித்தாள். ஐயோ, ஏதோ நினைவுகள், கனவுகள். நேரம் போனதே தெரியாமல் அசந்து விட்டேனே. சித்துவுக்கு காஃபி டைம் வந்துட்டே. கடிகாரம் வேற 2 மணியில் நின்றுட்டு போல இருக்கு. பதறி போய் வாசலுக்கு ஓடினாள். என்ன மைத்திலி, பதறி போய் வர? நான் சும்மா 1/2 நாள் லீவு போட்டுட்டு வந்திருக்கேன். மைத்திலி சுயநினைவுக்கு வந்தாள். அப்படியா? நான் ஏதோ ரொம்ப நேரம் அசந்து விட்டேனா என்று பயந்து விட்டேன். பிறகு சுதாரித்து கொண்டு உள்ளே சென்ற மைத்திலி காஃபி போட்டு சித்துவுக்கு கொடுத்துவிட்டு சிவராமனுக்கும் தனக்கும் காஃபி எடுத்து வந்தாள். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நாம் நாளை கிளம்புறோம். நம்ம ப்ரோக்ராம் படி நாளை கிளம்புறோம். வண்டி செங்கல்பட்டு தாண்டி
மாமண்டூரில் நின்றது. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டும். வரப்பு வழியாக தான் போக வேண்டும். ஜனங்கள் நெரிசலாக போய்க் கொண்டிருந்தார்கள். அதனால் சைக்கிளில் போறது கூட சிரமம்தான். நடந்துதா செல்ல வேண்டும். சிவராமனும் மைத்திலியும் ஜன நெரிசலில் கலந்தார்கள். 3/4 மணி நேரம் நடந்தார்கள். அந்த வயல்வெளிகள், சுற்றுப்புற சூழல், ஜன நடமாட்டம், நீண்ட நடை அவர்களை ஓரளவு சாந்தப்படுத்தியது. அதோ ஆசிரம் தெரிகிறது. அருகில் தெரிந்த ஒரு குடிசையை காமித்தாள் மைத்திலி. எவ்வளோ பெரிய இடம்! சுமார் 100 ஃப்ளாட்டுக்கு மேல் தேரும் போல. மைத்திலி கிசுகிசுத்தாள். சும்மாவா, நீயும் நானும் இங்கே ரியல் எஸ்டேட் பண்ண வரல. சிவராமன் கடுகடுத்தான். எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா? இவ்வளோ பெரிய இடத்த பார்த்தவுடன் அந்த ஞாபகம் வந்துட்டு என்றாள் மைத்திரி. இந்த ஆசிரமத்தின் அருகாமை அவளுக்கு அப்படி ஒரு மனநிலை அளித்ததா, இல்லை அவளுடைய பிரச்சனைக்கு ஒரு வாரம் முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்து விட்டதா? சிவராமன் குழம்பினான். நல்ல வேளை மெட்ராஸில் இருந்த பணம் வாங்கி வந்துட்டோம், இல்லை என்றால் இங்கு ஒன்று கிடைக்காது. சிவராமன் பேச்சின் திசையை மாற்றினான். இப்போதானே மெட்ராஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் கடைகள், ஹோட்டல்கள் எல்லாம் கட்டுவாங்க. மைத்திலி தொடர்ந்தாள். சாமிக்கு அதெல்லாம் பிடிக்காது. 1-2 பேர் கடை போடுறேன்னு சொன்னதுக்கு சாமியார் முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக கூடாதுன்னு சொல்லிட்டார். யாரோ ஒருவர் பேச்சில் கலந்து கொண்டார். 6 அடி உயரத்துக்கு செங்கல் சுவர்கள், அதற்கு மேல் விழல் போட்ட கூரை, சுவரெல்லாம் சுத்தமாக சுண்ணாம்பு அடிக்கப்பெற்று எல்லா கடவுள்களின் படங்களும் மாற்றப்பட்டிருந்தன. மயான அமைதியும் இல்லை, அதிக சப்தமும் இல்லை. ஒரு வார சுகமாக இருந்தது. 2 டியூப்லைட் மற்றும் ஒரு ஃபேன் தொங்கிக் கொண்டு இருந்தது. யாரோ பக்தி பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார். 10-20 பேர்கள் அங்கு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவ்வளோ இனிமை இல்லை, சுத்தமும் இல்லை. ஆனால் பக்தி ஆர்வம் குறையவில்லை. அங்கு உள்ளவர்கள் எங்களைப் போல் வந்தவர்கள் மாதிரி தோன்றியது. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. வந்து 1 மணி நேரம் ஆயிற்று. சாமியாரும் காணவில்லை. கூட்டமும் அவ்வளவாக இல்லை. சுமார் 20-30 பேர்கள் மட்டுமே இருப்பார்கள். ஏதோ போனோம், சாமியாரை பார்த்தோம், சென்னைக்கு உடனே திரும்பி விடலாம், எல்லாம் 4 மணி நேரத்தில் முடிந்துவிடும் என்ற எண்ணம் தவறு என்று தெரிய வந்தது. அதோ பாருங்க, ஒருத்தர் போறார். அவர் ஆசிரம ஆள் மாதிரி இருக்கு. போய் பார்த்துட்டு வாங்க, ஏதாவது விஷயம் தெரியும். சார், தம்பி எப்படி அழைப்பது என்று முடிவு செய்ய முடியாமல் ஓடி பிடித்தேன். அவர் நின்றார். வயது 24-25 தான் இருக்கும். என்ன சார், நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? பணிவு கலந்த விசாரணை. சுகமாக இருந்தது. நானும் எனது மனைவியும் சென்னையிலிருந்து வருகிறோம். சாமியார் எப்போது வருவார்? எப்போது குறி சொல்வார்? கலகலவென்று சிரிப்புதான் பதிலாக அவனிடமிருந்து வந்தது. யார் சொன்னார்கள் சாமியார் குறி சொல்வதாக? எங்கேயாவது எழுதி போட்டிருக்கா? சிவராமனுக்கு ஏதோ மாறி ஆகிவிட்டது. குறி சொல்வதாக கேள்விப்பட்டோம். சாமியார் குறி சொல்வதில்லை. அவன் போக தலைப்பட்டான். சாமியாரை பார்க்கலாமா? அவரிடே குறைகள் சொல்லலாமா? சிவராமன் மெல்ல தயங்கி இழுத்தான். அவர் வருவார், பார்க்கலாம். எப்போ வருவார், என்ன செய்வார் என்று யாரும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் கடிகாரம் கூட கிடையாது. சாமியாருக்கு யாராவது நேரம் பற்றி பேசினாலே கோபம் வரும். அவன் போய்விட்டான். சிவராமனுக்கு சப்பென்று போய்விட்டது. மைத்திலியிடம் போனான். நடந்ததை சொன்னான். இப்போ யாரை கேட்குறது? நம்ம ஊரில் ஒவ்வொரு சாமியார் ஒவ்வொரு விதத்தில் ஃபேமஸ். டயப்படி செய்கிற சாமியார், நேரமே பார்க்காத சாமியார். ஆனால் எல்லார்கிட்டையும் கோட்டை இருக்குது. சிவராமன் நொந்து போய் பேச ஆரம்பித்தான். சும்மா சாமியை பற்றி பேசாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கள் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. ஒன்று நிச்சயம், நம்ம நினைச்சபடி போக முடியாது. கவலைப்படாத, பார்த்து விட்டே போகலாம். விடிய விடிய பஸ் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பஸ் வசதி வேறு எங்கும் இல்லை. சுற்றி சுற்றி வந்தார்கள். ஒன்றும் நடப்பதாக தெரியவில்லை. திடீரென சாமியார் வரார். இங்கும் அங்கும் உட்கார்ந்திருந்த நின்றிருந்த மக்கள் எல்லாரும் திண்ணையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். பராமரிப்பே இல்லாத தலைமுடி, கருகருவென்ற தாடி, நெற்றி முழுவதும் விபூதி, முகத்தில் ஒரு ஒளி, ஒரு அமைதி, தெய்வீக கலை. சாமியாரை முகத்தை கண்ட சிவராமன் மனதில் ஒரு அலாதி அமைதி தோன்றியது. முகத்தில் நல்ல சாமியார் ஒருவரை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற திருப்தி தெளிவாக தெரிந்தது. மைத்திலி, சாமியார் ரொம்ப லட்சணமாக இருக்கிறார். நமது பிரச்சனைக்கு முடிவு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உனக்கு என்ன தோன்றுகிறது? எனக்கும் தான். சிறுவயது சாமியாராக இருந்தாலும் தெய்வீக அமைதி, முகம் முழுவதும் ஒரு சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு என்பார்களே, அது இதுதானோ? என்ன சிரிப்பு? சாமியார் மெதுவாக நடந்து ஆசிரமம் முழுவதும் நிதானமாக நடந்தார். நடையில் வேகமில்லை. சிவராமன் கடிகாரத்தை பார்த்தான். நேரம் 6:35 மணி ஆயிற்று. இன்னும் 1 மணி நேரத்தில் முடிந்தாலும் 8 மணி பஸ்ஸை நிச்சயம் பிடித்து விடலாம். சென்னைக்கு
10:30 மணிக்கு போய்விடலாம். மைத்திலியிட கிசுகிசுத்தான். வேலை முடியட்டுங்க. இங்கே படுத்துவிட்டு காலையில் கூட போய்விடலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை தான். பேசாம சாமியை பாருங்க. மன ஒப்பி மனதில் வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் முழு மனதுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம பிரச்சனைக்கு முடிவு பக்கத்திலே இருக்கிறது. என் உள்மனது சொல்லுது. நீங்களும் வேண்டிக்கங்க. என்னையே தொந்தரவு செய்யாதீங்க. அவள் மனதில் வெளிப்பட்ட திருப்தியை அவனால் உணர முடிந்தது. அதுவே அவன் மனதை லேசாக்கியது. அவள் சொன்னதோடு மட்டும் நிற்காமல் ஒருமித மதத்துடன் வாய் முணுமுணுப்பது வெளியிலே தெரிந்தது. சாமியார் வந்தால் திண்ணையில் உட்கார்ந்தால் யாரோ இருவர் என்ன சொன்னார்கள் என்று சரியாக புரியவில்லை. சாமியார் கலகலவென்று சிரித்தது மட்டும் தெளிவாக கேட்டது. சரியாகவே கேட்க மாட்டது. சற்று முன்னால் போய் உட்காரலாம். சிவராமனும் மைத்திலியும் சற்று முன் தள்ளி சாமியாரின் பக்கமாக முன்னேறி உட்கார்ந்தார்கள். அப்போது ஒரு தம்பதி 6 வயது குழந்தையை கொண்டு வந்தார்கள். அது மனநிலை குன்றிய குழந்தை என்று சொல்லிட விளங்கியது. மைத்திலி, அதோ பாருங்க, நம்ம சித்து மாதிரி பாவம், மனது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த குழந்தை ஒன்று புரியாமல் சாமியார் அருகில் போய் நின்றது. சாமியார் திடீரென இறங்கி வந்து குழந்தையை வணங்கினார். அதற்கு ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்தார். அதுவும் பழத்தை வாங்கி கொண்டு ரயில் மாதிரி ஊதி கொண்டு சென்றது. கடவுளை பார்த்துருக்கீங்களா? சாமியார் கேள்வி விடுத்தார். பதில் இல்லை. சாமியார், கடவுள் என்றார் யார்? அவருக்கு என்ன குணம்? மறுபடியும் மௌனம். எல்லாவற்றையும் கடந்தவர். விருப்பு வெறுப்பு அற்றவர். நல்லது கெட்டது தெரியாதவர். இப்போ வந்த பையன் கடவுள் மாதிரிதான். அவனுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. நல்லது கெட்டது தெரியாது. ஆண் பெண் வித்தியாசம் தெரியாது. அவனும் ஒரு வகையில் கடவுள்தான். அவன் செய்ய செயல்களுக்கு பாவம் புண்ணியம் எதுவும் கிடையாது. இவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. அவர்கள் நமக்கு குழந்தையா பிறந்தால் அதுவும் ஒருவித கருணைதான். நேரடியாக கடவுளை ஆராதனை செய்ய ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரி தான். அவனை நமக்கு கிடைத்த தண்டனையாக பார்க்கக்கூடாது. அவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குழந்தையை தெய்வம் போல் பாவிக்க வேண்டும். அப்படி பார்த்தால் அந்த தியாகத்தை விட பெரிய தியாகம் ஒன்றுமில்லை என்று தெரியும். அதில் கிடைக்க ஆத்ம சுகம் சொல்லிட முடியாது. குழந்தையின் பெற்றோர்கள் அவனை ஓடி சென்று மிகுந்த பரிவுடன் அணைத்து கொண்டார்கள். சரி, போகலாம். மைத்திலே சிவராமனை அழைத்தாள். நம்ம சாமியாரை பார்க்கவே இல்லை. சிவராமன் இழுத்தான். எதற்கும் வந்தோமோ அதுதான் முடிந்து விட்டதே. சாமியார் நமக்கு பதில் சொல்லிவிட்டாரே. மைத்திலியின் முகத்தில் ஏற்பட்ட தெளிவு அவனுக்கு நிம்மதி மகிழ்ச்சியை கொடுத்தது. இருங்கள், நானே சாமியாரிடம் கேட்கிறேன். மைத்திலி எல்லார் பார்வையும் தன்மேல் பட கூசினாள். சாமியார் குரல் வந்த பக்கம் திரும்பினாள். யாருமா நீ? நான் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன். நீ சொன்னதே திருப்பி ஒரு தடவை சொல்லு. மைத்திலியா சொல்ல முடியவில்லை. மற்றவர்கள் பார்வை உள்ளிருந்த சோகம் வார்த்தைகளை வெளிவர விடவில்லை. கண்கள் மட்டும் பொலப்பொலவென்று கண்ணீரை உதித்தன. சாமியார் சமாதானப்படுத்திவிட்டு அமர சொன்னார். உங்களில் எத்தனை பேருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகளுக்காக எவ்வளோ பேர் தற்கொலை செய்து கொள்ள தயாராக இருக்கீங்க. அவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. ஒருவரும் எழவில்லை. பிரச்சனைக்காக பயந்து தற்கொலை செய்து கொள்ள ஒருவரும் விரும்பவில்லை. பிரச்சனைகளை சொல்லக்கூடாது. பிரச்சனைகளை சமாளிக்க பழக்கப்பட்டு கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை சமாளிக்கும் போது அதில் ஈடுபாடும் ஈஸ்வர பக்தி இருந்தால் அதுவே இறைப்பணியாகும். இப்போது நாம் பிரச்சனைகளை கொன்றுவிட்டால் அடுத்த பிறவியில் மீதியை அனுபவிக்க வேண்டும். இரவின் தீர்ப்பில் குறை இருக்காது. ஈஸ்வரன் கொடுத்த வரமாக நினைத்து வழிபட்டால் நமக்கு மனதிற்கு அமைதியும் இறைவனுக்கு சேவை செய்த மனநிறைவும் கிடைக்கும். விவேகானந்தரை அமெரிக்காவில் உங்கள் தேசத்தில் இவ்வளவு தெய்வங்களா என்று கேட்டார்கள். அதற்கு விவேகானந்தர், இவ்வளவும் போதாது, இன்னும் தேவை. ஒருவருக்கு எதில் மனம் லயிக்கிறதோ, எதன் மேல் முழு கவனம் கொஞ்சம் கூட சிதறாமல் வைக்க முடியுமோ அதெல்லாம் தெய்வங்களாகும் என்றார். நம் குழந்தை தெய்வ குணங்களோட விருப்பு வெறுப்பு இன்றி ஆண் பெண் பேதம் என்று நல்லது கேட்டது பாராமல் இருந்தால் அது ஏன் தெய்வமாக்கூடாது? நிச்சயம் அது தெய்வம்தான். அயல் நாட்டுக்காரர்கள் ஆராய்ந்து பார்த்து கண்டதை கோபம் என்றிருப்பவர்கள் அவர்கள் நம்மை பார்த்து திருந்தவே வேண்டுமென்றே நாம் அவர்களை பார்த்து தவறான பாதையில் போகக்கூடாது. கூட்டத்தை விலக்கி கொண்டு மைத்திலி சாமியாரிடம் அருகில் சென்று நெடுஞ்சான் கிடையால் விழுந்தாள். கண்கள் கண்ணீரை கொட்டின. வார்த்தைகள் வரவில்லை. சாமியார் கை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஒரு ஆப்பிள் பழம் ஒன்றை கொடுத்தார். கவலைப்படாத, இறைவன் அருள் உனக்குன்று என்று ஆசி வழங்கினார். மைத்திலி பேச முயற்சித்தால் பேச்சு வரவில்லை. நேரா சிவராமன் அருகில் சென்று அவள் தோள் பற்றி வெளியே கூட்டி வந்தான். மைத்திலியின் முகம் தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. அதை கண்டு சிவராமன் முகம் மலர்ந்தது. பஸ்ஸில் ஏகப்பட்ட கூட்டம். பேசக்கூட முடியவில்லை. ஆனால் மைத்திலியிடம் ஏதும் கேட்கவில்லை. எப்படி கேட்பது? எப்படி அவள் செயல்படுவாய் என்று ஒன்றும் புரியாத நிலையில் அவளை அப்படியே விட்டுவிடுவதா சிறந்தது என்று விட்டுவிட்டான். சிவராமன் கேட்கட்டும் என்று மைத்திலியும், மைத்திலி சொல்லட்டும் என்று சிவராமன் போட்டி போட்டுக்கொண்டு மௌன காத்தார்கள்.
நேராக பஸ்ஸை பிடித்து சென்னை வரும்போது மணி 9:30 தாண்டி இருந்தது. மறுநாள் காலை எழுந்தால் மைதிலி. சித்துவை சுற்றி போட்டிருந்த குழாய்கள் எல்லாம் இறுக்கப்பட்டிருந்தன. சிவராமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் மைதிலி மலர்ந்த முகத்தை பார்த்து நிம்மதி அடைந்தான். குளித்துவிட்டு ஈரத்தலையுடன் சிரித்த முகத்துடன் சித்துவுக்கு பிளாஸ்டிக் மாக்கினால் தண்ணீர் ஊற்றி உடலை தேய்த்து குளிப்பாட்டி கொண்டிருந்தாள். பவுட்ரு போட்டு அவனை அலங்கரித்து வைத்திருந்தாள். 10 வருஷம் கழித்து அவனை அந்த நிலையில் பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்தான் சிவராமன். டீப்பில் ருதிரம் கேசட் ஓடிக்கொண்டிருந்தது. மைத்திரி முகத்தில் முழு ஈடுபாடு தெரிந்தது. சிவராமன், என்ன மைத்திலி, நான் ஆஃபீஸ் போகட்டுமா என்றான். அதற்கு மைத்திலி, வேண்டாம், இன்று லீவு போடுங்கள். எல்லோரும் தெய்வத்தையும் நிம்மதியும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இவ்வளோ எளிதில் நம் வீட்டுக்குள்ளே கிடைக்கிற அருமையை இன்றுதான் தெரிந்து கொண்டேன். நீங்களும் உணர்வீர்கள். தெய்வமும் தெய்வ முகமும் அங்கு நிறைந்திருந்தது.